பெரும் மதிப்புக்குரிய திண்டுக்கல் அரியரசனம் ஐயாவுக்கு வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்தன் பேசுகிறேன். இன்று ஒரு தலைப்பு தர்ம திரிகோணமா அர்த்த திரிகோணமா அப்படிங்கிற ஒரு தலைப்பு. சுக்கிரனா குருவா என்ற ஒரு தலைப்பை போட்டு எங்களுக்கெல்லாம் தலையை சுத்த வைத்துள்ளீர்கள். அதாவது அர்த்தம் என்பது வாழ்வின் தேவை. இவை இரண்டுக்கும் மனித வாழ்விற்கு தேவையான இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான். இதை பிரிக்க முடியாது என்பது தான் உண்மையான ஒரு நிகழ்வு. இது சுக்கிரனா குருவா என்று நம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா 2 கிரகம் மட்டும் கிடையாது. ஏன்னா இதில் தர்ம திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான் மூன்றும் ஆண் கிரகங்களாக வரக்கூடியது, ஆண் ராசியாக வரக்கூடியது. அதாவது இந்த ராசிகள் எல்லாமே ஒரு சரம், சிரம், உபயம் அப்படிங்கிற ஒரு தன்மை. சரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, சிரத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, உபயத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. இந்த சரம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை சொல்லும். சிரம் என்பது நிலையாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை சொல்லும். உபயம் என்பது இரண்டுக்கும் வித்தியாசத்தை சொல்லக்கூடியது. சரத்துக்கும் சிரத்துக்கும் வித்தியாசத்தை சொல்லக்கூடியது தான் உபயம். அப்போ உபயத்துக்கு குருவாகவும், சிரத்துக்கு சூரியனாகவும், சரத்துக்கு செவ்வாயாகவும் வருகிறார். அப்போ இந்த 3 கிரகங்களும் 3 தன்மையாக இருக்கக்கூடியது தர்ம திரிகோணத்திலே இருக்குது. அப்போ ஒருத்தர் தர்ம நிலையப்படி வாழணும்னா அந்த 3 விதமான நிலைப்பாட்டோடு வாழ்ந்தால் தான் அவர் தர்ம நிலையை வாழக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததாக அர்த்த திரிகோணம் என்று சொல்லியிருக்கிறீங்க. அர்த்த திரிகோணத்துக்கு 3 கிரகம் வருது. அர்த்த திரிகோணம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் அந்த ராசி ஸ்திர ராசியாக வரக்கூடியது. அடுத்தது அந்த ராசியில் தான் பெண் கிரகங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தன்மை. அங்கே சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம். அப்போ அந்த அர்த்த திரிகோணத்தில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெண்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். அப்போ நீ சம்பாதிக்கிற ஒரு வருமானத்தை யார்கிட்ட கொடுத்து சேமிக்கணும்னா பெண்களுக்கு கொடுத்து மட்டும்தான் சேமிக்கணும். அப்போ தான் உன் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெண்களை அர்த்த திரிகோணத்தில் பெண்களை உச்சமாக வச்சுட்டான். அது ரொம்ப நம்ம யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு தன்மை. இதை நம்ம யோசிச்சே தீர்க்கணும் அப்படிங்கிற தன்மைக்காக இதை பதிவிடுகிறேன். அடுத்ததாக 2வது திரிகோணமாக வரக்கூடியது அர்த்த திரிகோணம் புதனோட வீடாக வருகிறது. இந்த புதனோட வீடு பாருங்கள், அந்த வீட்டில் தாங்க அந்த வீடு ஒரு நிலத்தன்மையை சொல்லக்கூடியது. நிலத்தன்மை கலங்கரை விளக்கம் என்று சொல்லக்கூடியது. கலங்கரை விளக்கம்னா திக்கட்ட தெரிவனுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு இடமும் அதுதான். தான் படிச்சுட்டு ஒருத்தன் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அந்த இடம் உதவி செய்யும். அதாவது அந்த இடம் தான் வாழ்க்கைக்கு வழி தெரியாதவனுக்கு வழிகாட்டக்கூடிய இடம்னு நம்மளது காலபுருஷ தத்துவ நாயகர் வாசியோகி பொன்னையாசாமி அவர்கள் அவரோட நூலில் மிக தெளிவாக எழுதி வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அது ஒரு கலைஞரை விளக்கம்னு அழகாக கொடுத்துருப்பார். அடுத்தது அந்த வீட்டில் யார் ஆட்சி பெறுகிறான்னு பார்த்தா ஒரே கிரகங்க. ஆட்சி, உச்சம், மூல, திரிகோணம். அப்போ ஒருத்தனுக்கு இந்த எது இருக்கணும், உழைப்புங்கிற ஒரு நிலை இருந்துட்டா அவன் எல்லாத்துலேயும் அந்த நிலைப்பாட்டை அங்கே உணர வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒரு பெண் தத்துவம் வீடாக தான் கொடுத்துருக்குறான். பாருங்கள், இதுவும் பெண் தத்துவ வீடு தான். அடுத்ததாக வரக்கூடிய வீடுன்னு பாருங்கள், அர்த்த திரிகோணம் என்றது 10ஆம் வீடு. அதுவும் சனி பகவான வீடு. அங்கே மட்டும் ஏன் சனி பகவானோட வீட்டில் அந்த வீடும் நமக்கு பெண்ணோட வீடு தான். அங்கே ஏன் செவ்வாயை உச்சம் பெற வச்சான், சனியை ஆட்சி பெற வச்சான் அப்படிங்கிற ஒரு தன்மை. அது சரமாக வரக்கூடியது. நம்ம வாழ்க்கையிலேயே சரம், சிரம், உபயம் இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் நிலைப்பாட்டை உணர வைக்கக்கூடிய தன்மைன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த வீட்டில் செவ்வாய்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு வலுவாக இருக்கணும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க. செவ்வாய் தோஷங்கிறோம், செவ்வாய்க்கு அதுங்கிறோம், இந்த மாதிரி நிறைய சொல்கிறோம். செவ்வாய் ஜாதகத்தில் பெண்ணுக்கு வலுவாக இருந்துட்டாவே அந்த பெண் திடகாத்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும், கணவர் நல்லா இருப்பார், அந்த பெண்ணும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையை எடுத்துக்கலாம். அங்கே சனி பகவானை ஆட்சியை வச்சுட்டாங்க. இப்போ அந்த சனிங்கிறது ஒரு அழிக்கிரகம், செவ்வாய்ங்கிறது ஒரு ஆண்மைத்தன்மை உள்ள கிரகம். அப்போ பெண்ணுக்கு ஆண்மையை வெல்லக்கூடிய தன்மையை அங்கே கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அந்த சரம் வீடு சொல்லுதுன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி இந்த தர்ம திரிகோணமும் அர்த்த திரிகோணமும் வாழ்க்கையில்
ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அது எல்லாம் ஆண் வீடு, இதெல்லாம் பெண் வீடு. ஒரு ஆண் இல்லாம, ஒரு பெண் இல்லாம ஆண் வாழ முடியாது. ஆண் இல்லாம ஒரு பெண் வாழ முடியாது. 2 பேரும் சேர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை. அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணர்த்தி கொடுக்கக்கூடிய இடங்கள் இந்த தலைப்புக்கு உண்டான விஷயத்த நான் சொல்றேன். அதாவது இதுக்கு ஒரு பாடல் வரிகளே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது என்ன வரிகள்னா, அத லைட்டா பாடுறேன் நானு. அள்ளிக் கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளிக் கொடுத்து வாழ்ந்தவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவன் என்றும் கெடுவதில்லை, இது நான்குமறை தீர்ப்பு. செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே கூலி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தின் உயிர் காக்கும். இந்த பாடல் தர்ம திரிகோணத்தை பற்றி ஒரு பாடக்கூடியது. இதில் அர்த்தமும் இருக்குது. அதுதான் அர்த்த திரிகோணம். அதாவது ஒருத்தர் தர்மம் செய்ய வேண்டுமென்றால் அவருக்கு 1, 5, 9 இருந்தால் அவருக்கு நல்ல மனசு இருக்குங்க. தர்மம் செய்கிறதுக்கு நல்ல மனசு இருக்கு. ஆனால் கொடுக்கறதுக்கு பொருளாதார நிலை வேணுமில்ல. பொருளாதார நிலை இருந்தால் தானே அள்ளி கொடுக்க முடியும். பொருளாதார நிலை இல்லைன்னா எப்படி அள்ளி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுங்க. அது மாதிரி பொருளாதார நிலை இருந்தால் தான் அள்ளி கொடுக்க முடியும். இந்த தர்ம திரிகோணத்தையும் அர்த்த திரிகோணத்தையும் ஒன்று ஆணாகவும் ஒன்று பெண்ணாகவும் இருக்கிறனால தான் வாழ்க்கையில் ஆண் பெண் சேர்ந்து வாழ்ந்தால் அது ஒரு குடும்பம். ஒரு ஆண் பெண் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு யாகத்திலேயே உட்கார முடியும். இல்லாட்டி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணால் கூட அதில் உட்காரதுக்கு அவங்களுக்கு அந்த இது இல்லை, தகுதி இல்லை. ஏன்னா சீர்திருத்த காரியங்களுக்கு மட்டும்தான் தனித்து செய்வாங்க. சேர்ந்து சுப நிகழ்வுக்கெல்லாம் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்பாடு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இந்த மாதிரி இந்த ஐயாவோட இந்த தலைப்பை பார்க்கும்போது இந்த இரண்டுமே மனித வாழ்க்கைக்கு எது முக்கியம்னு கேட்டிருக்கார். அதாவது தர்ம நிலை முக்கியமா, அர்த்த நிலை முக்கியமா அப்படின்னு பார்த்தா இதில் உயர்த்தி சொல்லக்கூடியது குருவா சுக்கரனா அப்படின்னு கேட்டிருக்கார். சுக்கிரனின் காரகத்துவமா இல்லை குருவின் காரகத்துவமானு கேட்டிருக்கார். இதில் குருவின் காரகத்துவம் சுக்கிரனின் காரகத்துவத்தோடங்க இது நம்மளோட வாழ்க்கையோட அதாவது சுக்கிரன் காரகத்துவம்னு என்ன? சுக்கிரன் பெண் சார்ந்த ஒரு நிகழ்பாட்டை கொடுக்கக்கூடியது. குருங்கிறது ஒரு ஆண் சார்ந்த நிகழ்பாட்டை கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு ஆணுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஆணுக்கு என்றைக்குமே நல்ல ஒரு எண்ணங்களும் நல்ல ஒரு செயல்பாடும் ஒழுக்க சீலனாக வாழ்வதும் தர்ம நிலை கடைபிடித்து வாழ்வதும் அந்த ஆணுக்கு நல்ல ஒரு பேரையும் நல்ல ஒரு புகழையும் நீங்காத ஒரு செல்வத்தையும் அந்த ஆணுக்கு கொடுத்து விடும். அதனால தான் தர்ம திரிகோணத்திலே 3வது வீட்டில் குருவுக்கு உபயத்தன்மையில் ஆட்சியை கொடுத்தாங்க. தர்ம நிலைப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அர்த்த திரிகோணத்தில் பார்க்கும்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அந்த வீடெல்லாம் பெண்களோட வீடுங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே பெண்கள் எப்படி இருக்கணும்னா, ஒரு இப்போ கணவர் எவ்வளோ காசு சம்பாரித்து கொண்டு வந்துட்டாலும் அதில் ஏதோ மிச்சம் பண்ணி சேர்த்தி வச்சு குடும்பத்தை எவ்வளோ சிக்கனமாக காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஒரு பொருளாதார நிலை மேலுக்கு வரணும்னா மேன்மைக்கு வரணும்னா மேலுக்கு வரணுங்கிறதோட மேன்மைக்கு வரணும்னா அந்த வீட்டிலோட பெண்கள்னால தான் அது மேல்மைக்கு வர முடியும். அது கீழ்மைக்கு போகிறதும் பெண்களால் மட்டும்தான். ஏன்னா ஆண்களுக்கு நல்லா உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும். அதை ஒரு நிலைப்படுத்துவது பெண்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்காக தான் அந்த காலபுருஷ ரீதியாக இந்த தர்ம திரிகோணத்தையும் அர்த்த திரிகோணத்தையும் அவங்க தர்மம் அர்த்தம் காமம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது தர்மங்கிறது அந்த சந்ததிகளை உருவாக்கக்கூடியது, அர்த்தங்கிறது நீ எப்படி வாழ்கிறேன்னு சொல்லக்கூடியது, காம திரிகோணங்கிறது நீ பொது இடத்தில் எப்படி உன்னோட நிலைப்பாடு இருக்கிறது. அது காமங்கிறதே அது ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடு. அதாவது அந்த நிலைப்பாட்டை உணரும் போதும் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இருக்கிறான், இந்த நிலையில் இருக்கானா அந்த நிலையில் இருக்கானான்னு சொல்ல முடிய ஒரு தன்மை அந்த காம திரிகோணங்கிறது ஒரு அதாவது பொது தொடர்பை குறிக்கக்கூடியது. அதாவது தகவல்தொடர்புன்னு சொல்லுவாங்க, 7ஆம் இடம் பொது தொடர்புன்னு சொல்லுவாங்க, 11ஆம் இடம் அபிலாஷைகள்னு சொல்லுவாங்க. அதாவது தனக்கு மீறின ஆசைகளை செயல்படுத்தக்கூடிய இடம் 11ஆம் இடம்.
அப்போ மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் 12ஆம் இடம். அதாவது உன்னோட இறுதி வாழ்க்கையை காசிக்கு போறியா ராமேஸ்வருக்கு போகிறோமா அப்படிங்கிற உன்னோட மோட்சத்தை நீ எந்த அளவில் செலவழிக்கிறாய், பின்காலத்தை நீ எப்படி உனக்காக செலவழிக்கிறியா பிறருக்காக செலவழிக்கிறியா அப்படின்னு அந்த நிலைப்பாட்டை உணர வைப்பது தான் இந்த தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். ஐயா கேட்டது ரெண்டே திரிகோணத்தை மட்டும்தான். அதாவது தர்மமா அர்த்தமா அப்படின்னு பார்த்தா தர்ம நிலைப்படி ஆண் இருக்கணும், அர்த்த நிலைப்படி பெண் இருக்கணும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து என்னோட ஒரு இந்த தலைப்புக்கு என் மனதில் தோன்றிய ஒரு கருத்து, என் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு கருத்தையும் இந்த குழுவில் பதிவிடுகிறேன். நண்பர்களை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன்.